ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் கண்டென்ட் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கண்டென்ட் அப்படின்னா, நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிருக்கும். நம்ம ஒரு 40,000 50,000 60,000 70,000 1,00,000 வரைக்குமே நம்ம கிலோமீட்டர்ஸ் கூட ஓட்டிருக்கலாம். நம்ம இனிஷியலாக வண்டி வாங்கும்போது ஒரு பிக்கப் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஒரு பிக்கப், ஒரு நல்ல மைலேஜ், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிக்கும். அது நமக்கு வந்து பெருசாக நம்ம கண்டுக்காம சில டைம் விட்டுருப்போம். இல்லை சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த வண்டியோட இன்ஜினோட பவர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேற வண்டி ஏதாவது ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டி ஓட்டும்போது அந்த மைலேஜ் அந்த பவர் வந்து நமக்கு மைண்ட் வந்து டியூன் ஆயிருக்கும். அந்த வண்டி தான் பவர் ஜாஸ்தி, நம்ம வண்டி பவர் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும் இல்லைங்களா? அது ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா வண்டியோட ஏஜிங் அப்படின்னு நம்ம மனசை சொல்லி நம்மளே தேத்திப்போம் இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. இப்போ அதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அது அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ஜின்ல கார்பன் அதிகமா இருக்கிறதுனால கூட அந்த பிரச்சனை இருக்கலாம். என்ஜின்ல கார்பன் பில்டப் அதிகமாகும் இல்லைங்களா? அதனால கூட இருக்கலாம். அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ஜின் டீகார்பனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குங்க. அதை செய்ய போறோம். இப்போ என்ஜின் டீகார்பனைசேஷன் மட்டும் பண்றது நல்லதா, இல்லை அது கூட அடிஷ்னலா ஃபிளஷிங் சொல்லிட்டு ஒரு மெத்தட் பண்றாங்க, அது நல்லதா அப்படிங்கிறது வந்துட்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதை பண்றதுக்காக நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல சித்தாப்பூர்ல இருக்கக்கூடிய என்ஜின் கேர் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்குங்க. இப்போ இங்க நான் என் காருக்கு பண்றதுக்காக வந்தேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைவ்ல பின்னாடி ஒரு ரெட் கலர் இனோவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அந்த இனோவா கார் வந்து கொஞ்சம் பெரிய காருங்கனால அந்த இன்ஜின்ல என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்கிறத நம்ம பார்ப்போம். முடிச்சுட்டு நம்ம வண்டிக்கும் பண்ணுவோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது. நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, வணக்கம். ப்ரோ, எனக்கு இந்த டீகார்பனைசேஷன் பத்தி பெருசா ஐடியா இல்ல. அது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், இப்போ இந்த மிஷின்ல இருந்து இந்த என்ஜின் வரைக்கும் ஒரு ஒயர் போகுது, அதை பத்தி கொஞ்சம் எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. அது ஒண்ணும் இல்ல, இது பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்கு. ஓகே ஓகே. இது எப்படின்னா நார்மல் டீகார்பனைசேஷன் சொல்ல முடியாது 100%. இது என்ன பண்ணுதுன்னா இந்த மிஷின் மூலமா ஹைட்ரோக்சிக் கேஸ் இருக்கு. இது உள்ள போய் என்னன்னா உள்ளக்க டர்போ, ஹெட், பிஸ்டன், கிராங்க் ஷாஃப்ட், ஈஜிஆர் வால்வு இது எல்லாமே கார்பன் டெபாசிட் ஆயிருக்கும். இந்த மிஷின் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது உள்ள போய் டோட்டலா கார்பனை பஸ்ட் பண்ணி உடச்சு விட்டுரும். உடச்சு விட்டு பவுடர் ஆக்கி விட்டுறதைய. பவுடர் ஆக்குறதா இந்த ஸ்டேஜ் ஸ்டார்டிங். இங்க பாருங்க, இதுல இருந்து உங்களுக்கு கேஸ் வெளியில போய் அவுட்புட் ஆகி டோட்டலா ஏர் ஃபில்டர் இன்டேக்ல உங்களுக்கு உள்ள போய் டர்போ கோர் இதுவரை டோட்டலாவே கிளீன் பண்ணி தரும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு கார்பன்ஸை வந்து பஸ் பண்ணி பவுடர் ஆக்க போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இது. செகண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இது ஃபிளஷிங் மிஷின் சொல்லுவாங்க. ஓகே, இது இந்தியால ஃபர்ஸ்ட் டைம். இன்ஜின் மொத்தமா டோட்டலா வாஷ் பண்ணி எடுத்துரும். இது பிஃபோர் ஆஃப்டர் நம்ம இது மாதிரி கேமராலே விட்டு காமிச்சிடுவோம். இது பாருங்க ஸ்கிரீன்ல, பிளஸ் நான் லைவாவும் காமிக்கிறேன், அது பாருங்க நீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண் பிரதர் வந்துட்டு எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண போறான்னு சொல்ல போறாங்க. இப்போ என்ஜினை வந்து ஃபிளஷ் பண்ண போறாங்க. கரண் ப்ரோ, இப்போ என்ஜின் ஃபிளஷ் பண்றதுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் பண்றீங்க ப்ரோ? இப்போ வந்து இன்ஜின் ஃபிளஷ் பண்றதுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டனை வந்து 4 பிஸ்டனையுமே உங்களுக்கு நேரா சென்டரா வச்சுட்டு ஓகே இப்போ வந்து இன்ஜின் ஃபிளஷ் பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபோக்ஸ் கம்பி அதுக்கு தான் வச்சிருக்கோம், சென்டர் வைக்கிறதுக்குங்க. ஓகே இன்ஜின் பிஸ்டன் சென்டர் வைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நாங்க உங்களுக்கு கேமரா உள்ள விட்டு பிஃபோர் காட்ட போறோம். இந்த டைப் 1 இனோவால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து மேல இருக்கிற வால் டோர் கவர் எல்லாம் கழட்டி பாத்திர முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெட்டையே பாதி கழட்டி வச்சிருக்காங்க மேல. இந்த ஃபோக்ஸ் கம்பி இருக்கிற இடத்து வழியா தான் பாத்தீங்கன்னா கேமரா விட்டு பார்க்க போறோம். பிஸ்டன்ல எப்படி அந்த கார்பன் இருக்குங்கிறத வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த டிஸ்பிளே வழியா தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிஸ்டனுக்குள்ள விடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிஸ்டனுக்குள்ள பாத்தீங்கன்னா கார்பன் எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கு, பிஸ்டனே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே, கார்பன் டெபாசிட் ஆகி இப்போ இந்த ஃப்ளஷ் ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த பிஸ்டன்ல இருக்கிற எல்லா கார்பனும் ரிமூவ் ஆகி உங்களுக்கு பிஸ்டனே புதுசு மாதிரி தெரியும். புதுசு மாதிரி தெரியும். ஆமாங்க, பிஸ்டனே அப்படியே அந்த சில்வர் கலர்ல வந்துரும். ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ 4 பிஸ்டனுமே இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்கும். இது செகண்ட் பிஸ்டன். அதுமே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஆயில் எல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த கார்பன் வந்து ஒரு ஆயில் மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்படியே ஒட்டி இருக்கு. ஹரி பிரதர், கையில ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சிருக்கீங்க, எதுக்கு பிரதர் இது? இது வந்து நம்ம பிஸ்டன் சாம்பரோட ஹைட் மெஷர் பண்றதுக்காக. ஓகே, எதுக்காக அந்த ஹைட் மெஷர் பண்றோம் பிரதர்? நம்ம ஃபிளஷிங் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ஜினுக்கு ஏத்த மாதிரி பிஸ்டன் ஹைட் கொடுத்துருப்பாங்க. பிஸ்டன் ஹைட் இன்ஜெக்டர் ஹைட்ல இருக்கும். ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிட்டு ஃபிளஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நீடில் வந்து ஒவ்வொரு ஹைட்ல இருக்கும். ஒவ்வொரு இன்ஜினுக்கு ஒவ்வொரு ஹைட்ல நீடில் கொடுத்துருப்பாங்க.
அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்றது கரெக்டா இருக்கும். அதாவது நீங்க அந்த அந்த ஃப்ளஷிங் லிக்விட வந்து இன்ஜெக்ட் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்காக அந்த நீடில் ஹைட் சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? ஆமாங்கண்ணா. ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு இந்த நீடில் வந்து இந்த நீடில் தான் நம்ம உள்ள இன்ஜெக்டர் கேப்ல உள்ள விடுவோம். அது கூட இந்த செட் ஆஃப் வருங்க. டோட்டல் இதுல கனெக்ட் பண்ணி தான் நம்ம நீடில் உள்ள விடுவோம். ஆயில் வந்து ஒவ்வொரு சாம்பருக்கு ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றுவோம். அப்படி ஊற்றி இழுக்கும் போது ஆயில் போய் சக் பண்ணிட்டு மறுபடியும் இழுக்கிறதுக்காக இந்த நீடில் கேப்புக்கு வந்து ஒரு சின்ன கேப், ஒரு 1 mm 3 mm அந்த மாதிரி கேப்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ளஷிங்க்கு யூஸ் பண்ண போற ஆயில் வந்து KM+. இந்த ஆயில் தான் நாங்க ஃப்ளஷிங்க்கு நாங்க எல்லா வெஹிக்கிளுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு சாம்பருக்கு ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயில் மெஷர் பண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும். இப்போ நாங்க ஊத்த போறது வந்து 150 ml, ஒரு சாம்பருக்கு 150 ml, மொத்தமா 4 சாம்பருக்கு ஊத்த போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளஷிங் ஆயில் லிக்விட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்டனுக்கும் ஊத்திட்டு இருக்காங்க 150 ml. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பஸ் பண்ண கார்பனை எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுக்க போகுதுங்க. இப்போ ஓகே, அந்த எல்லாமே நீடில் எல்லாமே செட் பண்ணி ஆயில் எல்லாமே சாம்பர்ல ஊத்தி எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுங்க. இப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான் ஃப்ளஷிங் ப்ராசஸ். இப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் இதுல இருந்து கேஸ் மூலமா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஆயில் வந்து மிஷின்ல வந்துடும். ஃபுல்லாவே இந்த ஆயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன். உள்ள ஊத்துற ஆயில் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன். இப்போ எல்லாமே மறுபடியும் ஃபில்டர்ல போய் ரீஃபில் ஆகி க்ளீன் ஆகி மறுபடியும் உள்ள போகும். இது ஒரு 35 நிமிஷம் ப்ராசஸ்ங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளஷ் பண்ணிட்டே தான் இருக்கும். போயிட்டு வந்துட்டே இருக்கும். இது மூலியமா உங்களுக்கு பிஸ்டன் ஹெட் வந்து ஃபுல்லாவே டோட்டலாவே க்ளீன் ஆயிடும். இப்போ அந்த மெஷின்ல டைமிங் மாதிரி ஏதாவது செட் பண்ணிருக்கீங்களா இல்ல 35 மினிட்ஸ்ங்கிறது நீங்களே தானா செட் பண்ணி வச்சிருக்கு? 35 நிமிஷம் செட் பண்ணிருக்கோம். அந்த 35 நிமிஷம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து சிஎன்ஜி வெஹிக்கிள் வந்திருக்கு. பாப்பா அது கார்பன் க்ளீன் பண்ண போறோம். இது வந்து இப்போ சிஎன்ஜி கிட்டிங் மாட்டிருக்காங்க. பெட்ரோல் வண்டிக்கு சிஎன்ஜி கிட் மாட்டிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து சிஎன்ஜி கிட் போட்டிருந்தா நம்ம வந்து அது பெட்ரோல்ல 10 நிமிஷம் ஓட விட்டு தான் நம்ம இத கார்பன் க்ளீன் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஏன் அப்படி பண்றோம்னா கேஸ் டு கேஸ் மீட் ஆகக்கூடாது. அதனால நாங்க சிஎன்ஜி கிட் மாட்டிருந்தா 10 நிமிஷம் வண்டி ஓட விட்டு பெட்ரோல்ல, அதுக்கப்புறம் நாங்க கார்பன் க்ளீன் பண்ண போறோம். அப்ப சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ்க்கும் நம்ம கார்பன் க்ளீனிங் பண்ணி தரோம். ஜி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ளஷிங் டெக்னாலஜி டோட்டலா ஃப்ளஷ் ஆயிருச்சு. இப்போ நாங்க இதே கேமரா வந்து உங்களுக்கு காமிக்கிற வியூ காரணம் நல்லா பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஸ்டனு. நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு பிஸ்டன் இருந்திருக்காது. ஃபுல்லாவே டோட்டல் டெபாசிட் ஆகி பிளாக்கா மூடி இருக்கும் லேயரு. இப்போ டோட்டலா வாஷ் பண்ணி இது பாருங்க அலுமினியம் கலர் பக்கவா தெரியுது உங்களுக்கு க்ளீன் ஆகி. இது வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்டன். ஆமாங்க, அது செகண்ட் பிஸ்டன். இதை நீங்க கிளீன் பண்ணோம்னா இன்ஜினை பிரிச்சு டோட்டலா ஃப்ரெஷ் பண்ணி டோட்டலா சுரண்டி இருக்கணும். இப்போ நம்ம பிரிக்காம இந்த கான்செப்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு என்ஜின் மெக்கானிக் கிட்ட போனோம்னா ஹெட்ல இருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி இது ப்ராப்பரா பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்க. இந்த ப்ராசஸை வந்து நீங்க ஜஸ்ட் வெளியிலேயே பண்ணிடுறீங்க. எந்த வித என்ஜின் பிரிக்க வேண்டியது இல்லை. ஆமாங்க, வெறும் இன்ஜெக்டர்ஸ் மட்டும் கழட்டுவோம். அது கழட்டி எதுவுமே பிரிக்காம அந்த இன்ஜெக்டர் மட்டும் கழட்டி ஃப்ளஷ் பண்றோம். இந்த இதை பாருங்க, இந்த வியூல பிஸ்டன் தெரியுது பாத்தீங்களா? ஆமா, இந்த டைரக்ட் பிஸ்டன் உங்களுக்கு பிரிச்சாதான் பார்க்க முடியும். நாங்க டைரக்டா கேமரா காமிச்சிரோம். இல்ல நானே பார்த்தேன். நீங்க பிஃபோர் வந்துட்டு சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா டார்க்கா ரொம்ப அழுக்கா இருக்கிற காமிச்சீங்க. இப்போ வந்து நல்லா கிளியரா, நல்லா சூப்பராவே கிளியராவே தெரியுது. கண்டிப்பா. இது வந்து அடுத்து இன்னொரு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும்? மேக்ஸிமம் ஒரு 70,000 நோன்ஸ் பண்ணா போகுது. 70,000 கிலோமீட்டருக்கு பண்ணா போதாமாங்க. இப்ப நார்மலா டீகார்பனைசேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க வந்து ஒரு 30,000 சொல்றாங்க. 30,000 ஒன்ஸ் நீங்க பண்ணிக்கீங்க அப்படிங்கறாங்க. ஓகேனா ஃப்ளஷிங் மெத்தடா பண்ணும்போது ஒரு 70,000ல பண்ணிக்கலாம். ஃப்ளஷிங்னா 100% க்ளீன் ஆகும். ஓகே. டீகார்பனைசேஷன் 50% க்ளீன் ஆகும். அதுக்கு டிஃபரன்ஸ். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க 50% க்ளீன் பண்ணிட்டு தான் ஃப்ளஷிங்கே ரெண்டாவது பண்றீங்க. கரெக்ட். அதுதான் கரெக்ட். ஆமாங்க ப்ரோ. நம்ம காருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அந்த 5,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம அடிஷனலாக எப்படி போல 10,000 கிலோமீட்டர் போட்டையுமோ இல்லை 15,000 கிலோமீட்டர் போட்டையுமோ ஆயில் மாற்றிக்கலாங்க. ப்ரோ, இப்போ கார்பன் கிளீனிங் அதாவது டீகார்பனைசேஷன் பண்றோம் இல்லைங்களா? அது வந்துட்டு அது மட்டுமே பண்ணா போதுமா இல்ல இந்த ஃப்ளஷிங்னு ஒன்று சொல்றீங்க, இப்போ இனோவாக்கு பண்ணீங்க இல்லையா, அதை கண்டிப்பா பண்ணி ஆகணுங்களா? ஆக்சுவலா வந்து நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க. டீகார்பனைசிங்னா ஒரு 20-30% தான் கிளீன் ஆகும். மறுபடி 20,000ல மறுபடி ஃபார்ம் ஆகும், பழைய ரொட்டீனா போயிட்டு இருக்கும். இந்த ஃப்ளஷிங் அப்படி இல்லை. இப்போ டீகார்பனைசிங் 40% 20% க்ளீன் ஆச்சுன்னா இது 100% க்ளீன் ஆயிரும். நான் உங்களுக்கு ப்ரூஃபே காமிச்சிடல. நான் கேமரா விட்டு பிஃபோர் ஆஃப்டர் டோட்டலாகவே காமிச்சிடறேன். ஆமா காட்டுனீங்க. ஸோ உங்களுக்கு 100% நல்லா என்ன வண்டி நல்லா இருக்கணும், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், பிக்கப், மைலேஜ், பிளாக் ஸ்மோக் எல்லாமே பக்காவா அப்பவே ரெடி ஆகணும். சொல்யூஷன் என்ன, நீங்க ஃப்ளஷிங் எடுக்கிறது பெஸ்ட். ஓகே. இல்ல நான் பேசிக்கு பண்ணித்தரேன், ஆனா ஓப்பனா சொல்றது என்னன்னா 40% க்ளீன் ஆகும்.
ஃப்ளஷிங்னா 100% க்ளீன் ஆகும். இது உண்மையான மெத்தடு. அப்போ ஃப்ளஷிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் ஒரு 70,000 கிலோமீட்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணா போதுமானது இல்லைங்களா? கண்டிப்பாங்கண்ணா. ஓகேங்க ப்ரோ. அப்போ இப்போ நம்ம இந்த சர்வீசஸ் மட்டும் தான் பண்றோமா? டீகார்பனைசேஷன் தான் பண்றோமா? மெயின் இதா பண்ணிருக்கேன்னா. ஓகே ப்ரோ. இது போக அடிஷனலா ஏதாவது இப்போ இந்த வண்டிக்குள்ள என்ஜின் ஆயில் மாத்துறீங்க ஃப்ளஷிங் பண்ணிட்டு, இப்போ இன்கேஸ் என்கிட்ட ஒரு கார் இருக்கு, ஒரு டீகார்பனைசேஷனும் ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் எனக்கு பண்ணா போதுங்க அந்த மாதிரி நான் அதை பண்ணி தரேன். இப்போ எப்படின்னா இப்போ கார்பன் கிளீன் பண்ணா ஒரு 100%ல 20% ஆயில் மிக்ஸ் ஆகும் கம்பல்சரி. கண்டிப்பா. ஸோ இந்த ஆயில் சர்வீஸ் தப்போ டைம் இப்போ வந்துட்டாங்கன்னா அவங்க 2 in 1 ஆயிரும். கார்பன் கிளீன் பண்ணி ப்ளஸ் அந்த ஆயில் சர்வீஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு. அப்போ இப்போ நான் என் வண்டி கரெக்ட் டைமுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, நீங்க கஸ்டமர் லான்ச் இருக்கு, நீங்க 1 hour வெயிட் பண்ணிட்டு போகலாம். நீங்க ஷோரூம்லாம் போனா வண்டி விட்டு போய் 1 day நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமா. ஸோ நீங்க வந்து 1 hourல வெயிட் பண்ணி நீங்க ரிலாக்ஸா பார்க்கலாம் நான் என்ன பண்றது. 1 hour நீங்க வண்டிட்டே போயிடலாம். சர்வீசிங் அப்படியே ஒரு மணி நேரத்துல முடிச்சுட்டு ஆயிலையும் சர்வீஸ் பண்ணிட்டே கிளம்பிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. இப்போ எல்லா வண்டிக்கான ஆயில் ஃபில்டர்ஸ் எல்லாம் அவைலபிள் எல்லாமே நான் பண்ணிருக்கேன். எல்லாமே பண்ணிக்கலாம் ப்ரோ. சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, எப்படி பண்றதுங்கிறது பண்ணியும் காமிச்சிங்க. நல்லா இருந்தது ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வீடியோ எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்களா? பக்காவா என்ஜின் ஃப்ளஷ் வந்து பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலி இது வந்து டீகார்பனைசேஷனே அவங்க சொல்றது இல்லை, என்ஜின் ஃப்ளஷ்ன்னு தான் சொல்றாங்க. உங்க காருக்கும் என்ஜின் டீகார்பனைசேஷன் அப்புறம் என்ஜின் ஃப்ளஷ் வந்து பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா இங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். என்ஜின் கேர் சொல்யூஷன்ஸ். இவங்க கோயம்புத்தூர், திருப்பூர், ஊட்டி 3 ஏரியால இருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் இங்கே கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்கள் வண்டியை கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹைப்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க, அதை மறக்காமல் அமுத்தி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.